வணக்கம். தினமும் காலையில எழுந்து வேலைக்கு போறோம், டீ, காஃபி குடிக்கிறோம். வெளியில பார்க்க எல்லாம் ரொம்ப நார்மலா போயிட்டு இருக்கிற மாதிரி ஒரு மாயை இருக்கு, இல்லையா? ஆனா, இந்த சாதாரண மாயைக்கு பின்னாடி நம்ம உலகத்தோட எல்லைகள் எவ்வளவு மென்மையாவும், எந்த நேரத்திலயும் உடையக்கூடிய நிலைமையிலயும் இருக்குன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இந்த சிறப்பு செய்தி விளக்க தொகுப்புக்கு உங்களை வரவேற்கிறேன். 2026ஆம் ஆண்டோட புவிசார் அரசியல், அதாவது உலக நாடுகளுக்கு இடையிலான பாலிடிக்ஸ் எந்த அளவுக்கு நிச்சயமற்றதா மாறிட்டு வருதுன்னு இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இன்னைக்கு நம்மளோட டாப் நியூஸ் லிஸ்ட் இதுதான். ஐரோப்பாவில் வீசும் அரசியல் புயல்கள், உலகளாவிய பொருளாதார மற்றும் சுகாதார அச்சங்கள், போர் நிறுத்தங்கள் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்துக்கு பின்னாடி இருக்கிற மாயை, அப்புறம் சத்தமே இல்லாம உடைஞ்சிட்டு இருக்கிற இந்த உலகம். தொடர்பே இல்லாத மாதிரி தெரியுற இந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆகுதுன்னு பார்க்க போறோம். சரி, விஷயத்துக்கு வருவோம். ஐரோப்பாவை அதிர வைக்கிற அரசியல் புயல்கள். பல வருஷங்களா அசைக்க முடியாத கோட்டைகளா இருந்த அரசியல் கட்டமைப்புகள் எப்படி உடையுதுன்னு பார்ப்போம். சமீபத்துல பிரிட்டன்ல நடந்த உள்ளாட்சி தேர்தல்களோட முடிவுகள் நிஜமாவே ஒரு பெரிய ஷாக்னு சொல்லலாம். ஒரு காலத்துல அசைக்கவே முடியாத ஒரு மாபெரும் சக்தியா இருந்த லேபர் பார்ட்டி அவங்களோட சொந்த கோட்டையான வேல்ஸ்ல கூட 4வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஆனா அதே நேரத்துல நைஜல் ஃபராஜ் தலைமையிலான ரிஃபார்ம் யூகே கட்சி யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்ப வேகமா வளர்ந்துட்டு வருது. இத பத்தி ஒரு மூத்த அரசியல் விமர்சகர் சொன்னதை கவனிங்க. இது ஒரு சாதாரண தேர்தல் மாற்றம் கிடையாது, பிரிட்டனோட அரசியல் அமைப்பே உடஞ்சிட்டு இருக்கிறதுக்கான ஒரு சிக்னல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பல தசாப்தங்களா நிலைச்சு நின்ற ஒரு சிஸ்டம் இப்ப ஆட்டம் காணத் தொடங்கியிருக்கு. அப்படியே ஐரோப்பால மிடில் ஈஸ்டுக்கு வருவோம். ஈரான் மற்றும் மேற்கத்திய நாடுகளுக்கு இடையில டென்ஷன் அதிகமாயிட்டே போகுது. இந்த நிலைமையில பிரிட்டன் தங்களோட HMS டிராகன் அப்படிங்கிற பிரம்மாண்டமான போர்க்கப்பலை ஹார்மூஸ் நீரிணைக்கு, அதாவது ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸ்க்கு அனுப்பியிருக்காங்க. நேட்டோ நாடுகளும் இந்த முக்கியமான கடல் வழியில அவங்களோட ராணுவ பலத்தை அதிகரிச்சுட்டு வராங்க. இது ஏதோ தூரத்துல நடக்குது, நமக்கு என்னன்னு நம்மால விட முடியாது. ஏன் தெரியுமா? ஒரு பாதுகாப்பு நிபுணர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, இந்த கடல் பாதை முடங்குச்சுன்னா உலக பொருளாதாரமே அதிரும் அப்படின்னு. உலகின் மிக முக்கியமான எண்ணெய் போக்குவரத்து பாதையான ஹோர்மோஸ்ல நடக்கிற எந்த ஒரு சின்ன இடையூறும் நம்ம ஊர்ல பெட்ரோல் விலையில ஆரம்பிச்சு அன்றாட வாழ்க்கை வரைக்கும் எல்லாரையும் நேரடியா பாதிக்கும். அடுத்து ரஷ்யா பக்கம் போவோம். ஒவ்வொரு வருஷமும் மாஸ்கோல நடக்கிற வெற்றி தின அணிவகுப்பு எவ்ளோ பிரம்மாண்டமா இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். ஆனா இந்த வருஷம் அது ரொம்பவே சின்ன அளவுல சுருக்கப்பட்டுடுச்சு. காரணம், உக்ரைனோட ட்ரோன் தாக்குதல்கள் பத்தின கடுமையான பயம். அதனால செக்யூரிட்டியை அதிகமாக்கி நிகழ்ச்சியை ரொம்பவே குறைச்சிட்டாங்க. இத ஒரு ஐரோப்பிய ஆய்வாளர் எப்படி பாக்குறாருன்னா, இது ஒரு வெற்றியின் அணிவகுப்பு மாதிரி தெரியல, எச்சரிக்கையின் அணிவகுப்பு மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்றாரு. நாங்க வலிமையா இருக்கோம்னு காட்டுற ஒரு மாயைக்கு பின்னாடி நிஜத்துல இருக்கிற பயத்தை இது ரொம்ப பட்டவர்த்தனமா காட்டுது, இல்லையா? இப்போ அடுத்த பகுதிக்கு போவோம். உலகளாவிய பொருளாதார மற்றும் சுகாதார அச்சங்கள். நம்ம முன்னேற்றத்துக்காக நாம கொடுக்கிற விலை என்ன? ராணுவ அச்சுறுத்தல்களை தாண்டி இப்போ நாம சந்திக்கிற டெக்னாலஜி மற்றும் பயாலஜிக்கல் பிரச்சனைகளை பத்தி பாப்போம். இப்போலாம் எங்க பார்த்தாலும் AI, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தின பேச்சுதான். அமெரிக்காவோட விர்ஜினியா மாநிலம் இன்னைக்கு உலகத்தோட மிகப்பெரிய AI டேட்டா சென்டர் மையமா மாறியிருக்கு. ஆனா அங்க இருக்கிற மக்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? பிரம்மாண்டமான மின்சார பயன்பாடு, கடுமையான தண்ணீர் பற்றாக்குறை, தாங்க முடியாத சத்த மாசு, அப்புறம் உள்ளூர் சுற்றுச்சூழல் பாதிப்பு, இதுதான் அவங்க சந்திக்கிற நிஜம். இந்த பிரம்மாண்டமான டெக்னாலஜி வளர்ச்சி ஒரு சாமானிய மனிதனை எப்படி பாதிக்குது? ஒரு உள்ளூர்வாசியோட வார்த்தைகள்லே கேளுங்க. அவங்க இதை ஏஐயோட எதிர்காலம்னு சொல்றாங்க. ஆனா எங்களுக்கு இது ஒரு இண்டஸ்ட்ரியல் படையெடுப்பு மாதிரி இருக்கு. இந்த வார்த்தைகள்ல எவ்ளோ ஆழமான வலி இருக்குன்னு பாருங்க. ஹெல்த் சைட்ல பார்த்தோம்னா நாம இன்னும் முழுசா சேஃப் ஆகல. MV ஹோண்டியஸ் அப்படிங்கிற ஒரு சொகுசு கப்பல்ல ஹாண்டா வைரஸ் பரவினதால உலக சுகாதார அமைப்பு உடனே களத்துல இறங்கி 80 பேரை அவசரமா எவாக்குவேட் பண்ணிருக்காங்க. கோவிட் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கிற நமக்கு புது புது நோய்கள் பத்தின பயம் இன்னும் போகல அப்படிங்கறத இது காட்டுது. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் உலகளாவிய ட்ரேட் வார்ஸ், புவிசார் அரசியல் டென்ஷன்ஸ்க்கு இடையிலையும் அமெரிக்க பொருளாதாரம் இன்னும் சர்வைவ் ஆகிட்டு தான் இருக்கு. ஆனா அங்க இருக்கிற பிசினஸ் நிறுவனங்கள் எதிர்காலத்துக்காக எந்த ஒரு லாங் டேர்ம் பிளானும் பண்ண முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இது ஒரு எக்கானமிஸ்ட் ரொம்ப அழகா சொல்றாரு. பொருளாதாரம் நகர்ந்துட்டு தான் இருக்கு, ஆனா ஒரு நிச்சயமற்ற தன்மைக்குள்ள நகர்ந்துட்டு இருக்கு. அதாவது வண்டி போகுது, ஆனா ரோடு எப்போ எப்படி மாறும்னு யாருக்கும் தெரியாத ஒரு விசித்திரமான நிலைமையில நாம இருக்கோம். அடுத்து நம்ம 3வது செக்ஷனுக்கு வந்திருக்கோம். போர் நிறுத்தங்களின் மாயை.
போர் நிறுத்தம்னா உடனே அமைதி வந்துருச்சுன்னு அர்த்தம் கிடையாதுங்க. அது வெறும் ஒரு சின்ன இடைவேளை தான். சமீபத்துல ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில தற்காலிகமா ஒரு போர் நிறுத்தமும் கைதிகள் பரிமாற்றமும் நடந்திருக்கு. இத நியூஸ்ல பாக்கும்போது பரவாயில்ல, அமைதி திரும்பிடுச்சு போலன்னு மேலோட்டமா தோணலாம். ஆனா போர் நிறுத்தம் அப்படிங்கிறதுக்கான நிஜமான அர்த்தம் என்ன தெரியுமா? சர்வதேச பார்வையாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது நிரந்தர அமைதிக்கான சிக்னல் கிடையாது. இது ஒரு தந்திரோபாய இடைவெளி, டாக்டிக்கல் பாஸ். அதாவது அடுத்த பெரிய தாக்குதலுக்கு ரெடியாகிறதுக்காக எடுத்துக்கிற ஒரு சின்ன பிரேக், அவ்வளவுதான். இதுக்கே இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, லெபனான் இஸ்ரேல் எல்லையில நடக்கிறத சொல்லலாம். ஹிஸ்புல்லா அமைப்பு கூட டெக்னிக்கலா ஒரு போர் நிறுத்த அமல்ல இருந்தாலும் அங்க தொடர்ந்து அட்டாக்ஸ் நடந்துட்டு தான் இருக்கு. ஒப்பந்தங்கள்லாம் வெறும் பேப்பர்ல மட்டும்தாங்க இருக்கு. கிரவுண்ட் ரியாலிட்டி ரொம்பவே வேறையா இருக்கு. இத ஒரு மிடில் ஈஸ்ட் அனலிஸ்ட் எவ்ளோ பெர்ஃபெக்ட்டா சொல்றாரு பாருங்க. இன்னைக்கு நடக்கிற போர் நிறுத்தம் முழுமையான அமைதி கிடையாது. இது அடுத்த மோதலுக்கு முந்தைய ஒரு பிரேக். வன்முறை கொஞ்ச நேரம் நிக்கலாம், ஆனா அது முழுசா முடியல. இப்போ இந்த செய்தி விளக்க தொகுப்போட கடைசி ஆனா ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வந்துட்டோம். சத்தம் இல்லாம உடைஞ்சிட்டு இருக்கிற உலகம். இந்த மேற்பரப்பு கடியில உண்மையாவே என்னதான் நடக்குது? இதுவரைக்கும் நாம பார்த்த விஷயங்கள் எல்லாம் எப்படி ஒரே புள்ளியில இணைக்கிறதுன்னு இப்ப பார்க்கலாம். உலகமெங்கும் அமைதியா பரவிட்டு வர ஒரு பிளவுவ கவனிச்சு பாருங்க. அரசியல் சிதைவுகள், பொருளாதார அச்சங்கள், எல்லை பதற்றங்கள், அதிகப்படியான ராணுவ குவிப்பு, பருவநிலை மாற்றத்தோட அழுத்தங்கள், அப்புறம் டிஜிட்டல் கண்காணிப்பு. இது எதுவுமே தனித்தனி பிரச்சனை கிடையாது. நம்ம உலகத்தோட ஃபவுண்டேஷனே மெல்ல மெல்ல அசைச்சு பாக்குற கண்ணுக்கு தெரியாத ப்ரெஷர்ஸ் இதெல்லாமே. இப்போ உங்ககிட்ட ஒரு நேரடியான கேள்வியை கேட்க விரும்புறேன். இந்த உலகம் சத்தமில்லாம மாறிக்கிட்டு இருக்கா, இல்ல சத்தமில்லாம சுக்குநூறா உடைஞ்சிக்கிட்டு இருக்கா? இதோட சீரியஸ்னஸ் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். கடைசியா பாரிஸ்ல இருக்கிற ஒருத்தரோட உணர்வு பூர்வமான வார்த்தைகளோட இந்த செய்தி விளக்க தொகுப்பை நான் முடிக்கிறேன். மக்கள் இன்னமும் வேலைக்கு போயிட்டு தான் இருக்காங்க, கேஃபேக்கள் எல்லாம் ஓப்பன்ல தான் இருக்கு. ஆனா இது எல்லாத்துக்கும் அடியில உலகமே ஒருவித பதற்றத்தோட இருக்கிறத ஃபீல் பண்ண முடியுது. இதுதாங்க இன்னைக்கு இருக்கிற ஜியோ பாலிட்டிக்ஸோட உண்மையான மனநிலை. எல்லாம் நார்மலா இருக்கிற மாதிரி ஒரு மாய இருந்தாலும் ஏதோ ஒன்னு சரியில்லை அப்படிங்கிற உள்ளுணர்வு நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்கு, இல்லையா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிங்க. இந்த முக்கிய செய்திகளுக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான உண்மைகளை தொடர்ந்து தேடுங்க. மீண்டும் ஒரு பயனுள்ள விளக்க தொகுப்புல சந்திப்போம்.